வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் வந்து லைனிங் ப்ளவுஸில் முன்பக்கம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏற்கனவே இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரின்சஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முன் பக்கத்தை வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்துமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த கிளாத் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, பிரின்சஸ் கட்டை வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க. பிரின்சஸ் கட் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிளாத் வர மாதிரி தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் பீஸை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. முன் கழுத்து வந்து நம்ம தைக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு நம்ம போட் நெக் தாங்க கட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லைன்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. பிரின்சஸ் கட் அப்படின்னாலே உங்களுக்கு முன் பக்கத்தில் இருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் தச்சுட்டு இருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா சென்டராக வரும். உங்களுக்கு நடு பக்கத்தில் வர பீஸை தான் நம்ம இப்போ தச்சுக்கிட்டு இருக்கோம். பிரின்சஸ் கட்டில் நம்ம முன் பக்கத்தில் இருக்க கிளாத்தை தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பேக் பீஸில் இருக்க கிளாத் வந்து நம்ம பேக் ஓப்பன் வர மாதிரி நம்ம தைக்கணுங்க. பிரின்சஸ் கட்னாலே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் கழுத்தை வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க. அதாவது போட் நெக் வந்து நம்ம சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. தைச்சிட்டுங்க இந்த கிளாத்தை அப்படியே நம்ம உள் பக்கமாக திருப்பி விட போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா லைனிங் வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு மேலே வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி சிசரை வச்சு சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து ரவுண்டாக உங்களுக்கு அழகாக வரும். இப்போ அந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம திருப்பி விடலாங்க. இந்த மாதிரி நம்ம தைச்ச இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. மெயின் கிளாத்து உங்களுக்கு மேலே வந்துடுச்சுங்க. இப்போ மெயின் கிளாத் மேலே அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாங்க. இந்த மாதிரி தைச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே நம்ம சுற்றி தையல் போட்டுட்டோங்க. பாருங்கள் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டுங்க லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. சென்டர் பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து மிச்சம் இருக்க 2 பீஸ்லேயுமே சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கிளாத் எப்படி தைக்கணும் அப்படின்னா மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வைக்கணுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 கிளாத்லேயுமே இதே மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கிளாத் தைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அதே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம 2 பீஸையுமே தைச்சி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா இன்னொருக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த டாட்லேருந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள் நான் 2 பக்கத்துலேயுமே அடையாளப்படுத்தியிருக்கேன். இதே மாதிரியே சென்டர் பீஸும் நம்ம தச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இதுலேயும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து போட் நெக் வச்சு பேக் ஓப்பன் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சென்டர் பீஸ் வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க. நீட்டாக ஃபினிஷிங் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சைடில் இருக்க 2 கிளாத்தையுமே லைனிங் கிளாத் போட்டு நம்ம
மெயின் கிளாத்துமே நம்ம தச்சு எடுத்து வச்சுட்டோங்க. பிரின்சஸ் கட் வந்து முன்பக்கம் வந்து லைனிங் கிளாத் கொடுத்து தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம 3 கிளாத்தையுமே நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. 2 கிளாத்தையும் இந்த மாதிரி வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நம்ம கரெக்டாக நீட்டாக நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. இப்போ வந்து டாட் பிடிக்கிற இடத்துல நம்ம கிளாத்தை வந்து வைக்கலாம். நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு நேராகவே கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நம்ம தையல் போடணுங்க. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளாத் விட்டு தைக்கணும் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம தையல் போடணும். அதுக்குமே 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் தைக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிளாத் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா, 2ம் நல்ல பக்கத்தை பார்த்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க துணியும் நல்ல பக்கமாக இருக்கணும், மேலே இருக்க துணியும் நல்ல பக்கமாக வச்சு நீங்கள் தையல் போட ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த ஷேப்புக்கு துணியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் தையல் போடையில் 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து கிளாத்தை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், நீட்டாக வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பிரின்சஸ் கட் வந்து முன்பக்கம் வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க. உங்களுக்கு எந்த பிசுறுமே இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். பாருங்க, 2 பக்கத்துலேயும் ஒரே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்க. பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. 2 பக்கத்துலேயுமே நம்ம டாட் பிடிச்சி ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம மடித்து அடிக்கணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நான் கேப் போட்டுட்டு அடையாளப்படுத்தியிருக்கேன். அதை வந்து கீழே நம்ம மடித்து தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்கள் மடித்து அடிக்கையில் நம்ம டாட் பிடிச்சிருக்கிற அந்த துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி அந்த கிளாத் திருப்பி விட்டு நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்குங்க. நான் உங்களுக்கு தைக்கையில் அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு மடிச்சடிக்க துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இடுப்பு பகுதியில் நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம டாட் பிடிச்சிருக்க துணியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட் வந்து போட் நெக் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் போட் நெக் வச்சு பேக் பீஸில் ஓப்பன் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஃப்கை வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து கீழே வந்து மடித்து நம்ம தையல் போட்டுட்டோங்க. பிரின்சஸ் கட் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.